இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா டீலிமிட்டேஷன் பில் 2026 ஏப்ரல் 17 2026 பார்த்தீங்கன்னா டீலிமிட்டேஷன் பில்லை லோக்சபாவில் பாஸ் பண்ணிட்டாங்க கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லாக. இதனால் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு ஊருப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கு, பேக்லாஷ் வந்திருக்கு அப்போசிஷன் பார்ட்டிஸ்ல. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற எம்பிகள் பார்த்தீங்கன்னா 543 பேர் இருக்காங்க லோக்சபாவில். இது வந்து 814 850 பேர் வரைக்கும் பாப்புலேஷன் சேஞ்சஸ் மூலிமா எக்ஸ்பேண்ட் ஆகும்னு சொல்லியிருக்காரு நம்ம ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா. இது வந்து எப்படி உமன் ரிசர்வேஷனில் லிங்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 33% உமன் ரிசர்வேஷன் கோட்டாவை இதில் வந்து டீலிமிட்டேஷனில் லிங்க் பண்ணிட்டாங்க. அதாவது 2029 பார்த்தீங்கன்னா 33% உமன் ரிசர்வேஷன் வந்து இந்த லோக்சபா சீட்ஸில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 130வது அமெண்ட்மெண்ட் பில்லில் வந்து ஏற்கனவே சொல்லப்பட்டது தான். நம்ம ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த பில்லை பொறுத்த வரைக்கும். சதர்ன் ஸ்டேட்ஸ் யாரும் பயப்பட தேவையில்லை, அவங்களோட ஸ்டேட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 129லேருந்து 195 சீட்ஸ் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகுது. ரஃபாக பார்த்தீங்கன்னா 24% இதில் இன்க்ரீஸ் ஆகுது. அதனால் யாரும் பயப்பட வேணாம்னு அவர் ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்காரு. இப்போ கரண்ட் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா 251 மெம்பர் இது வந்து ஃபேவராக ஓட் பண்ணியிருக்காங்க, 185 பேர் இதுக்கு எகென்ஸ்டாக ஓட் பண்ணியிருக்காங்க. இதோட கோரே பார்த்தீங்கன்னா உமன் ரிசர்வேஷனை 2029 இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கிறது தான். இப்போ பார்த்தீங்கன்னா உமன்ஸ் வந்து 14% வந்து இருக்காங்க 543 லோக்சபா சீட்ஸில் எம்பிஸாக. இப்போ இதை வந்து 33% மாற்றணுங்கிறது தான் இந்த பில்லோட ஒரு கீ சேஞ்சு. அது மட்டும் இல்லாமல் லோக்சபாவில் பார்த்தீங்கன்னா இது மூலிமா 543லேருந்து 850 பேர் வந்து அக்கமடேட் பண்ண முடியும் இந்த பில் மூலிமா அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உமன் ரிசர்வேஷனை நியூலி டீலிமிட்டேஷன் மூலிமா ஆக்டிவேட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எதனால் சதர்ன் ஸ்டேட்ஸ்லாம் ஃபியர் ஆகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2014 சென்சஸ் படி பார்த்தீங்கன்னா நார்தர்ன் ஸ்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹையர் பாப்புலேஷன் இருக்கும், சீட்ஸ் நிறையா கெயின் பண்ணும். 5 சதர்ன் ஸ்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சீட்ஸ் வந்து ரொம்ப குறையும். நம்ம தமிழ்நாடு சிஎம் எம்கே ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காருன்னா இது வந்து மாசிவ் ஹிஸ்டாரிக் இன்ஜஸ்டிஸ். இது வந்து இந்த பில்லை எரித்து இதுக்கு எதிராக அவரோட கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு. இது வந்து கவர்மெண்ட் டு சப்போர்ஷன் டூ சைட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 33% ஹிஸ்டாரிக் லீப் பார்த்தீங்கன்னா உமன்ஸுக்கு கொடுக்குற மூலிமா சதர்ன் ஸ்டேட்ஸ் வந்து ஃபியர் கிடையாது. ஆனால் இவங்க வந்து பாப்புலேஷன் மூலிமா டீலிமிட் பண்ணனால நார்தர்ன் ஸ்டேட்டுக்கு அதிக சீட்ஸும் சதர்ன் ஸ்டேட்ஸுக்கு கம்மியாக கிடைக்கிறதுனால இவங்க வந்து அப்போஸ் பண்ணுறாங்க. அப்போஷன் பார்த்தீங்கன்னா நாங்கள் உமன்ஸ் கோட்டாவுக்கு சப்போர்ட் பண்ணுறோம், ஆனால் டீலிமிட்டேஷனுக்கு நாங்கள் வந்து அப்போஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராகுல் காந்தி இந்த பில்லை வந்து அப்போஷன் பார்ட்டி ஹெட்டான ராகுல் காந்தியும் இந்த பில்லை வந்து ரிமூவ் பண்ணோம், இது வந்து கமிஷன் பண்ணணும் கவர்மெண்ட்டால் அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி சிபிஐஎம் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பாப்புலேஷன் ஸ்டேபிளைஸ் ஆகிற வரைக்கும் இந்த டீலிமிட்டேஷனை ஃப்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட பேக்ரவுண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் பேசிஸில் ஆர்டிகல் 82 பிரகாரம் பாராளுமன்றத்துக்கு உரிமை இருக்குது, ஒவ்வொரு சென்சஸ்க்கு அப்புறமும் டீலிமிட்டேஷன் பண்ணலாம் அப்படின்னு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1951 சென்சஸ், 61 சென்சஸ், 71 சென்சஸ் பிரகாரம் மட்டும்தான் டீலிமிட்டேஷன் பண்ணியிருக்காங்க. 1971 சென்சஸ்க்கு அப்புறம் ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க லோயர் ஃபெர்டிலிட்டியை அவாய்ட் பண்ணுறதுக்காக. மோடி கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் டீலிமிட்டேஷனை 2011 சென்சஸ் வச்சு திருப்பி பண்ணணும், 50 வருஷத்துக்கு அப்புறம் இதை பண்ணணுன்னு இது பண்ணுறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நார்தர்ன் ஸ்டேட்ஸ்க்கு அதிக டெரிட்டரிஸ் கிடைக்கிறதுனால எல்லோரும் இப்போ அப்போஸ் பண்ணிகிட்ருக்காங்க. 20% ஆஃப் இந்தியன் பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா சதர்ன் ஸ்டேட்ஸில் இருக்குது. ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஹெல்த்து, எஜுகேஷன், எக்கனாமி எல்லாமே அவுட் பெர்ஃபார்ம் பண்ணுது. கேரளாலாம் பார்த்தீங்கன்னா யூரோப் மாதிரி ரொம்ப லோ ஃபர்டிலிட்டி ரேட் தான் இருக்கும். ஆனால் மத்திய பிரதேஷ்லாம் பார்த்தீங்கன்னா 1.75 பில்லியன் பீப்புள் அங்கே இருக்காங்க. நார்தர்ன் ஸ்டேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சதர்ன் ஸ்டேட்ஸான தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா என்ன கேட்டிருக்காங்கன்னா எங்களுக்கு 25 வருஷத்துக்கான சீட் ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஃப்ரீஸ் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது மூலிமா யார் அதிகமாக கெயின் பண்ணுறாங்க, யார் அதிகமாக லூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் 80 சீட்டில் இப்போ இருக்குது, 140 சீட்டு அவங்களுக்கு கிடைக்கும். பீகார் வெறும் 40 சீட்டில் இருக்காங்க, 73 சீட்டு அவங்களுக்கு கிடைக்கும். ராஜஸ்தான் 25 சீட்லேருந்து 48 சீட் ஆகும். மத்திய பிரதேசம் 29 சீட்லேருந்து 51 சீட் ஆகும். மகாராஷ்டிரா 48 சீட்லேருந்து 79 சீட் ஆகும். தமிழ்நாடு 39லேருந்து 51 சீட் கிடைக்கும். கேரளா 20லேருந்து 23 சீட் தான். ஆந்திரா, தெலுங்கானா 42லேருந்து 59, ஒடிஷா 21லேருந்து 29, வெஸ்ட் பெங்கால் 42லேருந்து 64. இது பிரகாரம் பார்த்தீங்கன்னா இப்போ நார்த்துக்கு 22%, சவுத்துக்கு 18% இருக்குங்க கரண்ட் லோக்சபாவோட ஷேரு. அதுவே மாறுனுச்சுன்னா பார்த்தீங்கன்னா 25.1 நார்த்துக்கு கிடைக்கும், சவுத்துக்கு 20.1 கிடைக்கும். நார்த்தில் பீகார், யூபிலாம் அதிகமாக சீட்ஸ் கெயின் ஆகும். அதே சவுத்தில் போனால் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா இதெல்லாம் வந்து சீட்ஸ் ரொம்ப லூஸ் ஆகும். அதனால் எல்லாம் எதிர்ப்பு தெரிவித்து போராடிட்டு இருக்காங்க. 543 சீட் தான் வேணும், 816 சீட் வேண்டாம் அப்படின்னு எல்லா சதர்ன் ஸ்டேட்ஸும் ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டுருக்காங்க. அப்போசிஷன் பார்ட்டியும் பாராளுமன்றத்தில் ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டுருக்காங்க. தேங்க்யூ.